நம்ம நினச்சது நடந்து போயிடுமோ, ஐயய்யோ! இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோமே அப்படின்னு இப்போ எல்லோருமே ரொம்பவே கவலைப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்ததால் காலியாக இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலையில், இந்த தொகுதியில் யார் களமிறங்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த நிலையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் தற்போது அங்கு போட்டி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதனால் வேறு சில கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருது. தமிழ் சினிமாவில் நடன இயக்குனர், நடிகர், இயக்குனர் அப்படின்னு பல முகங்களை கொண்ட ராகவா லாரன்ஸ் சமூக சேவைகளுக்காகவும் தனி அடையாளம் பெற்றவர். மாற்றுத்திறனாளிகள், ஏழை மாணவர்களுக்காக அவர் செய்த பல உதவிகள் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகராக எல்லோருக்கும் தெரியக்கூடிய லாரன்ஸ் அவர்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட காலத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றுவார் அப்படின்ற பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பரவலாக இருந்துச்சு. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அரசியல்லேருந்து நான் இருக்கணும் அப்படின்றத நிச்சயமாக நான் ரொம்ப ஆசைப்படலை அப்படின்ற மாதிரி அரசியல்லேருந்து விலகிட்டார். அந்த திட்டத்திலேருந்தே அவர் விலகிட்டார். லாரன்ஸ் அவர்களினுடைய அரசியல் வருகையும் தற்போது தள்ளி போயிருக்கு. இதற்கிடையில் பல முறை அரசியல் வருகை குறித்து தகவல் வெளியானாலும் அவர் எந்த கட்சியிலும் இணையலை. இதனால் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற கேள்வி நீண்ட காலமாகவே இருந்து வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் போட்டியிடலாம் அப்படின்ற தகவல் சமூக வலைதளங்களில் ரொம்ப வேகமாக பரவி வந்துச்சு. இதற்கு விளக்கம் அளித்த லாரன்ஸ், அரசியல் தொடர்பாக ஒரு முக்கிய முடிவை விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னும் தனது தாயாரின் ஆசீர்வாதத்தோடு அந்த அறிவிப்பை வெளியிடுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். இந்த நிலையில் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகிருந்தது. அதில் ராகவா லாரன்ஸ் 2 விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புவதாக சொல்லியிருந்தார். ஒன்று, திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல். அதற்கப்புறமாக என் குடும்பத்தினரிடம் கருத்து கேட்பது போல தான் மக்களிடமும் கேட்கிறேன். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல தவறில்லை. திருச்சி கிழக்கு தொகுதியில் நான் போட்டியிட மாட்டேன். விஜய் அவர்கள் ஹீரோவாக இருந்த காலத்திலிருந்தே அவருக்காக உழைத்தவர்கள் இருக்கிறாங்க. போஸ்டர் ஒட்டியவர்கள், கட்சி ஆரம்பித்த நாள் முதல் பாடுபட்டவர்கள், கட்சியை வளர்த்தவர்கள் இருக்காங்க. அவர்கள் இருக்கும்போது நான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்வது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒருவர் மரம் நட்டு வளர்த்துட்டு அதில் வரக்கூடிய பழத்தை வேறு ஒருவரை பறித்து சாப்பிடுவது போல அது இருக்கும். அந்த உழைப்புக்கு உரியவர்களுக்கே வாய்ப்பு கிடைக்கணும், அதுதான் தர்மம்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்து தாவேக தொண்டர்களை மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. கட்சிக்காக நீண்ட காலமாக உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தையே ராகவா லாரன்ஸ் வெளிப்படுத்தியதாக அவரது ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திருச்சி கிழக்கில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் அரசியலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு எங்கும் சொல்லலை அப்படின்றது ராகவா லாரன்ஸ் தெளிவுபடுத்தியிருக்கார். நான் இந்த தொகுதியில் மட்டுமே நிற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், வேறு எங்கும் போட்டியிட மாட்டேன்னு சொல்லவே இல்லை. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பேன், அவசரப்பட விரும்பலை. மக்களின் பிரச்சனைகளுக்காக அரசியலுக்கு வர வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு அவர் இப்போ சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நடிகை த்ரிஷா போட்டியிடலாம் அப்படின்ற தகவல் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பரவி வந்துச்சு. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியாகலை அப்படின்னாலும் அந்த விவாதம் ஒன்றும் ஓயலை. இந்த சூழலில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு அறிவித்ததும் த்ரிஷாவுக்காக ராகவா லாரன்ஸ் விட்டு கொடுத்துருக்காரா அப்படின்னு மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வி சமூக வலைதளங்களில் ரொம்பவே எழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவர் இப்படி செஞ்சுருக்க வேண்டாம், அவரே கலந்துட்டுருக்கலாமே, அவரே நின்று இருக்கலாமே அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இன்னும் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.